ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஹோம்மேட் பட்டர் க்ரீம் கேக்கு தான், அதுவும் சாக்லேட் ஃப்ளேவர் தான் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். எப்படி செய்யலாம், என்ன ஏது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க. இதோட சிம்பிளான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் இன்னுமே கேக் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இதை ஐசிங் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அதோட சிம்பிள் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். இது முதல்ல 6 எக்ஸை உடச்சி எடுத்துருக்கேன். இது 1 kg சாக்லேட் பட்டர் க்ரீம். 6 எக்ஸை நம்ம உடச்சி எடுத்துக்கலாம். கேக் ஜெல் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா பவுடர் சுகர் 260 கிராம் அளவுக்கு பவுடர் சுகர் எடுத்து அதையுமே சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். சுகரு, எக்கு, கேக் ஜெல் மூணுமே நல்லா பீட் ஆகி வரணும். இப்போ மைதா 240 கிராம் எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் 30 கிராம் எடுத்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடில் உள்ளது எல்லாமே எடுத்து ஆயில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்து எடுத்தாச்சு. இப்போ அவனை 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன அவனில் 8 இன்ச்சு பேக்கிங் ட்ரேயில் வச்சு கேக்கை பேக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த ஐசிங் பட்டர் க்ரீம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அதையுமே செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சாக்லேட் பட்டர் க்ரீமும் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போர்டில் வச்சு கீழே பட்டர் க்ரீமும் மேலே ஸ்பாஞ்சு அப்புறம் சுகர் சிரப்பில் லைட்டாக சாக்லேட் எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வெட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே இந்த பட்டரையும் நம்ம ஃபுல்லாக இது பண்ணி விட்டுக்கலாம். இதுக்குள்ளே சாக்லேட் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா நார்மலாகவே நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் ஐசிங் பண்ணுற மாதிரி. பட் இது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது, ஏன்னா நம்ம க்ரீம் ஒன்று பேலட் நைஃபோடு வந்துடும், அப்படி இல்லை அப்படின்னா பேலட் நைஃபோடு வந்துடும். ஃபினிஷிங் கரெக்டாகவே வராது. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் விட்டு நீங்கள் ஹாட் வாட்டரில் பேலட் நைஃபை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஐசிங் பண்ணிங்க, ஸ்மூத்னஸ் கொடுத்திங்கன்னா இன்னுமே சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஃபுல்லாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். சிம்பிளான டிசைன் தான் நான் கொடுத்துருந்தேன். மேலே ஸ்ப்ரிங்கிள்ஸும் செரிஸும் வச்சுருக்க மாதிரி தான் கொடுத்துருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கடையில் உள்ள பட்டர் க்ரீமுக்கும் நம்ம செய்கிற பட்டர் க்ரீமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹோம்மேடாக பண்ணுற பட்டர் க்ரீம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஒரிஜினல் பட்டர் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு சொல்லி நம்புகிறேன். வீடியோ பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.